எப்பவுமே நம்ம காதுல விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனா ரொம்ப ரேரா நம்ம பாக்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க. என் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள், சினிமா தவிர, சினிமா நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலிருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர, என்னைக்குமே எனக்கு வந்து நீங்க ஏன் இது பண்றீங்க, இது எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு என்னைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மள கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்க ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் so much more capable of doing a lot of things, நீங்க ஏன் இதோட நிறுத்தணும், நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறவர் தான் அவரு. இது நான் எந்த மேடையிலுமே நான் பேசினது கிடையாது, ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. என்னோட பிகெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து, இது என்னோட பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது, இது அவங்க கிரியேட் பண்ணது. ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கத்து கொடுத்தது, இதை கிரியேட் பண்ணது. இன்னைக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். அதனால அவருக்கு மட்டும் தனியா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.